வணக்கம் நேயர்களே, நம்ம இரண்டாவதாக பார்க்க வந்திருக்கிற இடம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை திருக்கோயில் தாங்க. இந்த கோயிலை நம்ம எட்டுக்கை அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். பக்தர்கள் நிறைய நபர்கள் இந்த இடத்துக்கு அடிக்கடி தேடி வருவாங்க. அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் கொல்லிப்பாவையை தேடி வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கொல்லிப்பாவை அம்மன் இருக்காங்க. கொல்லிமலையில் நம்ம முதலாவதாக அரப்பள்ளீஸ்வரர் கோயிலை பார்க்கணும். அடுத்ததாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கொல்லிப்பாவையை தாங்க பார்க்க வரணும். கொல்லிமலையில் நிறைய இடங்களில் கொல்லிப்பாவைக்கு சிலைகள் இருக்குங்க. அந்த சிலைகள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சாமியாக பார்க்கப்படுது. இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் மிகவும் அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதுக்கு பாதையும் இப்போ அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம பாதையில் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விவசாய நிலங்களும் இருக்கும். ஒரு ஆற்றையும் கடக்கிற மாதிரி இருக்குங்க. மழை காலங்களில் இந்த பகுதியில் வந்தால் கண்டிப்பாக எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு உள்ள நுழையிறது கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும்.